பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது வந்து ஆக்சுவலி நான் இல்லை, இன்றைக்கி நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்போல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுதுறதும், உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறதும், இதெல்லாம் வந்து இதாக இருக்குது. அண்ட் மோரோவர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது. உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. ஒன்று சொன்னேன், அப்பவும் சொன்னதான் இப்போவும் சொல்வேன், என் குழந்தைக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை. அது வந்து அவர் வந்து அப்படியே அதை வந்து இது பண்ணிவிட்டு அவர் மாட்டுக்கு வெளியே ஜாலியாக சுற்றலாம். ஆனால் நான் ஃபைட் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். இந்த ரைட்ஸ்க்காக நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். அது வந்து என்னை வந்து அவங்க வந்து கேஸ் போட்டாங்க அதனால நான் வந்து இதாகிட்டேன்லாம் இல்லை. நான் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுவேன். அந்த கேஸை ஃபேஸ் பண்ணுறீங்களா மேடம்? ஆமாம், பண்ணிட்டு தான்